சௌரே, நாங்கள் வீட்டாரின் கடமைகளில் எஜமான்களினுடைய கடமைகள் என்கின்ற அந்த பகுதியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இது எங்களுக்கு 5வது கற்பனையினுடைய வீட்டாரின் கடமைகள் என்கின்ற அந்த வியாக்கியான பிரசங்கத்தோட அதுல நாங்கள் எஜமான்களுடைய கடமைகள் என்று நாங்கள் பார்க்க ஆரம்பித்த பொழுது அதை நாங்கள் 2 பெரிய பிரிவுகளை நாங்கள் பிரித்திருந்தாங்க. ஒன்று, நல்ல வேலைக்காரரை கவனமாக தெரிவு செய்தல். 2வது, நாங்கள் அவர்களை மனச்சான்றின்படி அல்லது அறிவுடன் அவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளல், நன்றாக பயன்படுத்திக் கொள்ளல், அறிவுடன் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளல் என்கிற அந்த 2 கடமைகளாகத்தான் நாங்கள் அதை பிரிச்சிருந்தோம். அதுல நாங்கள் நல்ல வேலைக்காரரை தெரிவு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பகுதியை நாங்கள் சிந்தித்து முடிச்சிருந்த நாங்கள் பிற்பாடு நாங்கள் அவர்களை அறிவோடு நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கடமையை 2ஆக நாங்கள் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். அந்த 2 உபகடமைகள்ல முதலாவது, எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஞானமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, வேலைக்காரரை அல்லது வேலைக்காரரை நிர்வகிக்கிறதுல அவர்கள் சரியாக நிர்வகிக்க வேண்டும். அந்த 2லையும் நாங்கள் சென்ற வாரம் வரைக்கும் எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஞானத்தோட நிலைநிறுத்தல், தக்க வைத்தல் என்கின்ற அந்த கடமைகளை குறித்து நாங்கள் சென்ற வாரம் வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்றைய நாளில இருந்து நாங்கள் 2வது அந்த உபகடமையான தங்களுடைய அதிகாரத்தை சரியாக நிர்வகித்தல் வேண்டும் என்கின்ற அதை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். Rightly manage their authority. Rightly manage their authority. Rightly manage. சரியாக நிர்வகிக்க வேண்டும் தங்களுடைய அதிகாரத்தை. இதை பற்றி நாங்கள் ஆரம்பத்திலேயே அதை நாங்கள் பார்க்கல. இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு 2 விதமாக அதை செய்யப்பட வேண்டும் என்கிறத நாங்கள் விளங்கி இருந்தனாங்க. ஒன்று, நியாயமாக நாங்கள் நடந்து கொள்ளுதல். 2வது, ஒப்புரவின்படி நடந்து கொள்ளுதல். எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்றால் அவர்கள் நியாயப்படி நடக்க வேண்டும். 2வது, ஒப்புரவின்படி நடக்க வேண்டும். ஜஸ்டிஸ். 2வது, எக்விட்டி. அதுல எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை சரியாக நிர்வகிக்கிறதுக்கு இந்த 2 வேதமங்களுக்கு பேசிக்கொண்டிருக்குது. அதில் அதை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலும் அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க போறோம். அதில் கொலோசியர் 4:1, 1 பேதுரு 2:18 இந்த 2 விடயங்களை நாங்கள் வசனங்கள் இருந்தால் இந்த சரியாக நிர்வகிக்கிறதுக்கு நாங்கள் அந்த சத்தியங்களை பிரிச்செடுக்கிறோம். கொலோசையர் 4:1, எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். அதாவது இந்த நியாயமும் ஒப்புரவுமானதை செய்யுங்கள். ஜஸ்ட், இங்கிலீஷ்ல ஜஸ்ட்
அண்ட் ஈக்குவல். இதான் அந்த சொல்லு இங்கிலீஷ் பைபிள்ல பயன்படுத்தி இருக்கிறோம். அதுல இருந்து நாங்கள் ஜஸ்டிஸ் எக்விட்டியை நாங்கள் டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். கொலோசியர் 4:1 நீங்கள் நியாயமாயும் சமத்துவமாயும் அல்லது ஒப்புரவாயும் வேலைக்காரருக்கு செய்யுங்கள். அதுல இருந்து நாங்கள் அந்த ஜஸ்டிஸ், அடுத்தது எக்விட்டி, ஈக்குவல் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் எடுக்கிறோம். இப்ப இதுல நியாயம் அல்லது அந்த நீதி என்று சொல்ற அந்த சொல்லி இந்த இடத்துல எங்களுக்கு என்னத்தை சொல்லுது? வேலைக்காரருடைய இடம், வேலைக்காரரால் செய்யப்படுகின்ற பணி தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு நீதியா இருக்க வேண்டும். அவர்களுக்கோட நியாயமாக எஜமான்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நீதி எங்களுக்கு தெரியும், பைபிள்ல அது 2-3 அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது. கிறிஸ்து எங்களை நீதிமானாக்குனது. அதுல நாங்கள் கிறிஸ்து கடவுளுக்கு ஒரு பணியும் செய்கிறது இல்லை. கடவுளுக்கு நாங்கள் கடவுள் எங்களுடைய இடத்தை வச்சு நாங்கள் அவர் எங்களை நீதிமானாய் மாக்குனதும் இல்லை. உண்மையில அந்த நீதிமானாக்குதல் முழுக்க முழுக்க எந்த கிரியைகளாலும் வரையில்லை. அது தேவனுடைய சுத்த கிருபை. அது அந்த நீதி இல்லை இங்க கதைக்கப்படுற நீதி. இது கான்டெக்ஸ்ட், அந்த சூழமைவு வேலை மனுஷர்களுக்குள்ள நீதியா நடக்கிறத பற்றி கதைக்குது. அதுல எஜமான்கள் வேலைக்காரருக்கு இடையிலான நீதியை பற்றி கதைக்குது. அதனால அந்த அடிப்படையில் அப்ப எஜமான்களுக்கு நீதி என்று இங்க கதைக்கல, ஜஸ்டிஸ் என்று சொல்லேக்கல. அது வேலைக்காரனுடைய இடம், வேலைக்காரருடைய பணி தொடர்பாக நீதி செய்யப்பட வேண்டும். அதுதான் அது சொல்லுது. இரண்டாவது அந்த ஒப்புரவு அல்லது ஈக்விட்டி அல்லது நாங்கள் அதை சமத்துவம் என்று நாங்கள் அதை சில வழியில் சொன்னாங்க. அதை பொருத்தமான சொல்ல ஒப்புரவு. அது எங்களுக்கு என்னதை சொல்லுது? வேலைக்காரருடைய அந்த பணி தொடர்பாக அவர்கள் கொண்டிருக்கிற அந்த மனமும் விதமும் அங்க எங்களுக்கு கதைக்கப்படுது. வேலைக்காரருடைய பணி தொடர்பான மனமும் விதமும் எங்களுக்கு சொல்லப்படுது. அப்ப நீதியினூடாக சொல்லப்படுறது என்ன எழுதி இருக்குதோ, இல்லாட்டி என்ன மூஞ்சியை மட்டும் பார்த்து கொண்டிருந்தீங்க. நீதியினூடாக சொல்லப்படுகிறது, நீதியினூடாக சொல்லப்படுகிறது வேலைக்காரருடைய இடமும் வேலைக்காரரின் பணி. ஒப்புரவினூடாக சொல்லப்படுறது வேலைக்காரருடைய பணிக்குரிய மனசும் அந்த பணியை செய்கிற விதமும், மைண்ட் அண்ட் மேனர். அதுதான் அங்க ஒப்புரவு என்ற சொல்லிவிட அல்லது அந்த செவ்வையுமானதை செய்யுங்கள், செவ்வை என்றதுக்கு அதான் அங்க கதைக்கப்படுது. வேலைக்காரர் தங்கட பணிகளை செவ்வையா செய்யணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி எஜமானம் செவ்வையாக அவர்களுக்கு அந்த பணிக்கேற்ற பலன்களை கொடுக்க வேண்டும். அந்த செவ்வை என்று சொல்லுவது அந்த ஒப்புரவு. அந்த அவர்களுடைய மனசார அவருடைய மனதில் அந்த பணி அது விருப்பத்தோட ஆர்வத்தோட உற்சாகத்தோட அது செலுத்தப்பட்டா அப்படிப்பட்ட வேலைக்காரருக்கு உற்சாகத்தோட ஆர்வத்தோட விருப்பத்தோட எஜமானம் தன் செவ்வையானதை திருப்பி கொடுக்கும். அந்த பணிகள் அவர்கள் செய்கிற விதம் அது அது தீவிரமாக இருக்குமெண்டா, அதே போல அதுக்கான பலனும் அவரால் தீவிரமாக கொடுக்கப்படுவார். அப்ப அவர்களுடைய செய்கிற விதம் சோம்பல்தனமும் உற்சாகமுழப்பும் கவனமின்மையும் இருக்குமெண்டா, அங்க செவ்வை என்ன? அவர்களுக்கு அவர் திருப்பி கொடுக்கிற பலனும் சோம்பல்தனமாயும் உற்சாகம் இல்லாமலும் கவனம் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது அவர்களுடைய சம்பளங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள்ல எஜமானும் சோம்பறியா இருப்பார். ஏனென்றா அவர்கள் செய்த வேலையும் சோம்பல் தரும். செவ்வை என்றது ஒப்புரவு. என்னத்தை வேலைக்காரன் கொடுத்தானோ அதான் அங்க பலனாக எஜமானால கொடுக்கறதுல கவனமா இருக்கப்பட வேண்டும். அதே நேரம் உற்சாகமா வேலைய எள்ளன்றதுக்கு முன்னுக்கு எண்ணி அணிக்கிற வேலைக்காரருக்கு அதே மாதிரி அவங்கள பார்த்து நல்லா கவனிக்க வேண்டும். அதான் அங்க செவ்வை ஒப்புரவு.
அதான் இந்த பிரின்சிபல் இங்க கதைக்கப்பட்டு கொண்டு இருக்கு. அதுல இந்த விஷயத்தை தான் எங்களுக்கு பேதுரு இன்னும் ஒரு 2 சொல்லினோடாக எங்களுக்கு சொல்றாரு. அப்போஸ்தலன் பேதுரு 2வது அதிகாரம் 1ஆம் நிருபத்தில் 2வது அதிகாரம் 18வது வசனம் 18ஆம் வசனம். அதுல எங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் 1 பேதுரு 2:18 வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த இடத்துல வர்ற 2 சொல்லு எஜமான்கள் நல்லவர்களாயிருக்க வேண்டும், எஜமான்கள் சாந்தமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். அல்ல குட் அண்ட் ஜென்ரல். அந்த குட் என்ற அந்த குட்னஸ் அது நல்லது. நல்லது என்று சொல்றது கட்டாயம் அது நீதியா இருக்கு. நீதியானது கட்டாயம் நல்லது. அதே அங்க சொல்ற அந்த ஜென்ரல் சாந்த குணம் என்ற தமிழ்ல சாந்தம் என்றது பயன்படுத்தப்பட்டிருக்குது. உண்மையில அந்த சொல்லு அது எங்களுக்கு கதைக்கிற அந்த இளசாக நடத்தணும், முரட்டு குணத்தை முரட்டாக நடத்தணும் என்றது பயன்படுத்துற அந்த சொல்லு தான் அந்த ஜென்ரல்னஸ். ஜென்ரல்னஸ் என்றா முரட்டு குணம் உள்ள வேலைக்காரருக்கு நாம சரியான சாஃப்டா நடக்க இயலாது. அதே நேரம் சாஃப்டான வேலைக்காரருக்கு முரட்டு குணமா நடக்க இயலாது. அப்ப அங்க அந்த ஜென்ரல்னஸ் என்று நாம கதைக்கிற அந்த சொல்லாடல் பொதுவாக எங்களுக்கு அந்த கபடு இல்லாத தன்மை, புறாவை போல கபடு இல்லாம இருங்கோ அந்த சொல்லு தான் அங்க இதுல பயன்படுத்த. அதாவது அந்த செயலால எஜமான்களுடைய குணம் அங்க வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. எஜமான்கள் தங்களுடைய செயல்களில அவர்கள் ஒப்புரவாக இருக்க வேண்டும் என்ற இந்த சாந்தம் என்கிற இந்த தமிழ் சொல் இங்க இந்த இடத்துல கதைக்குது. என்ற அதனுடைய கிரீக் வேர்ட் அது ஒப்புரவுக்குரிய சொல். அது ஒரு விதமான மெதுமையான தன்மைக்குரிய சொல். அப்ப யாருக்கு மெதுமையான வேலையை சரியா செய்யற வேலைக்காரருக்கு அவங்க அதுக்கேற்ற மெதுமையோட டீல் பண்ணுவேன். ஆனா வேலைய கஷ்டப்படுத்தி வேலையை செய்விக்கிறதுக்கே படாதபாடு படுத்த வேண்டும் என்றால் அங்க அவங்க மாறி முரட்டு குணம் உள்ள ஆட்களா இருப்பினும் அதுல அந்த முரடும் அந்த சாந்தமும் அந்த இடத்துல ஒரே ஆளுக்குள்ளே வெளியில வரலாம். அது அந்த வேலைக்காரற்ற வேலையை பொறுத்து. அதுல கவனிச்சு கொள்ளுங்க, அது எஜமான்களுக்கு இருந்து அந்த 2 வழியில கொண்டு வரப்படுகிறது இந்த இடத்துல. அதால நம்ம சில வழியில முரட்டு குணம் உள்ளவனுக்கு மட்டும் இல்ல சாந்த குணம் உள்ளவனுக்கும் நீ ஏன் எதை அடிப்படையை கொண்டு சாந்தமும் முரட்டுத்தன்மையும் வெளியில வருகிறது? அது வேலைக்காரற்ற வேலையை பொறுத்து. அது குறிப்பாக வேலைக்காரருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போய்கொண்டிருக்குது, எஜமான்களுக்கு இல்லை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா எஜமான்களுடைய குணம் இங்க கலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால எஜமான்கள் குட்டா, அவர்கள் ஜென்ரலா அவர்கள் நடக்க வேணும். அதன் அவர்கள் நல்லவர்களா, அதே நேரம் அவர்கள் கபடில்லாதவர்களா நடக்க வேணும். அப்ப அந்த கபடில்லாத தன்மை அல்லது வஞ்சகம் இல்லாத தன்மை அந்தந்த ஆளுக்கு அந்தந்த உரிய விஷயத்தை செய்யறோம். அதுல அதைத்தான் நாங்கள் இன்னொரு விதத்தில் சொல்றோம், அது ஒப்புரம். ஆனா நன்மத்துவம் நல்லாளா இருக்கணும். நல்லாளா இருக்கணும்னா கட்டாயம் நீதியானையாளா இருக்கும். நன்மை எப்பயுமே அது நீதியை உள்ளடக்கி இருக்கு. நீதி இல்லாத ஒரு நாள் நல்லது இல்லை. நல்லதண்டா கட்டாயம் இது முதல்ல நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஐயா அது நீதியா இருக்கும். நீதி இல்லாத ஒரு நன்மை ஒரு இடத்திலையும் அது நன்மை இல்லை உண்மையில. அதனால இந்த அடிப்படையில் அப்போஸ்தலன் பவுலினூடாகவும் அப்போஸ்தலன் பேதுருவினூடாகவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். எஜமான்களுடைய அந்த அதிகாரம் சரியாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் நீதியான ஆக்களாயும் ஒப்புரவான ஆக்களாயும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆல்ரைட். சோ இது இப்ப அந்த 2 சொல்லும் தான் பேஸ் பண்ண போகுது. இப்ப இதுல இருந்து இப்ப நாங்கள் இந்த நீதியும் ஒப்புரவும்
வேலைக்காரருக்கு எந்தெந்த பகுதிகளில் அது பிரயோகிக்கப்பட போ என்று வேதம் காட்டுதண்டா நாங்கள் அதை குறிப்பாக 3 பிரிவாக பிரிக்கிறோம். இந்த நீதியும் ஒப்புரவு அந்த பிரயோகிக்கப்பட போற பகுதிகள். 1 வேலைக்காரரின் ஆத்துமா, 2 வேலைக்காரரின் உடல், 3 வேலைக்காரருடைய தேட்டம். வேலைக்காரரின் தேட்டம் தேட்டம் என்ற சொல்லு அது அவர்களுடைய சொத்துகளும் பாத்தியங்களும். சொத்து பாத்தியம் என்று நாங்கள் சொல்றது சொத்துகள் பாத்தியங்கள். ஆல்ரைட். அதில் இந்த 3 விடயத்துக்களையும் தான் எப்படி நீதியும் ஒப்புரவும் வேலை செய்ய போகுது என்றதை நாங்கள் படிக்க போறோம். அதில் அந்த 3ஐ குறித்து நாங்கள் அடுத்தடுத்த வாரங்கள்ல நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தேவனங்களுக்கு கிருபையாக இன்றைக்கு நாங்கள் முதலாவது விஷயம் அந்த ஆத்துமாவில நீதியும் ஒப்புரவையும் நாங்கள் விளங்க போறோம். அதில் முதலாவது விடயம் வேலைக்காரரின் ஆத்துமா தொடர்பாக எஜமான்கள் தங்கள் அதிகாரத்தை சரியாக நிர்வகித்தனர். வேலைக்காரர் ஆத்துமா சம்பந்தமாக எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை சரியாக நிர்வகித்தல். அதுல லூக்கா 19:9, லூக்கா 19:9 அந்த இடத்துல எங்களுக்கு சகேயுவினுடைய சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறார். லூக்கா 19 அதுல 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று இயேசு கிறிஸ்து அவர் சகேயுவை பார்த்து அவர் கதைக்கிறார். இப்ப இந்த இடத்துல சகேயுவினுடைய அந்த பாவ அறிக்கை, அவனுடைய மனம் திரும்புதலும் பிழை ஒத்துக்கொள்ளுதலும் இருந்து என்ன கதைக்கப்பட்டிருக்க வேணும்? அந்த ஆளை பேச்ச பாட ஆண்டவர் எப்படித்தான் சொல்லி இருக்கிறது, நாம நினைச்சிருப்போம், அதான் கூட பொருத்தம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்னா அந்த ஆள் சொன்ன பாவறிக்கைக்கு தான் அங்க கதப்படுது. சகையினொன்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நாஸ்திகளில் பாதி 7 கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்துல அநியாயமா பெற்றுக்கொண்டால் வாங்கினால நாளத்தினையா திருப்பி சொல்லாங்க. பாவ அறிக்கையும் மனம் திரும்பதில் நடக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து அதற்கு என்ன சொல்லியிருக்கணும்? இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு தான் நீ மனம் திரும்பி இருக்கிற. இயேசு கிறிஸ்து உனக்கு ரட்சிப்பு வந்த கதை கேளு, இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்த என்றுதான் அவர் கதைக்கிறார். இன் ஹிஸ் டு திஸ் ஹவுஸ், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. வீட்டார் என்ற அந்த சொல்லு வந்துட்டாலே அங்க எங்களுக்கு விளங்கணும். அப்ப அந்த குடும்ப தலைவன் உட்பட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார் மத்தியிலையும் ரட்சிப்புக்குரிய வேலைகள் அங்க சூழ்நிலை அமைக்கப்படுகிறது. அதனால நாங்கள் திருப்பி நாங்கள் அழுத்துறாங்க. நம்முடைய சபையில அந்த பெண்டிகோஸ் கரிஸ்மேட்டிக் மெட்ட அல்லது நம்மளுடைய இந்த நவீன 20ஆம் நூற்றாண்டு சுவிசேஷ அறிவிப்பு மிஷன் வேலைகளையும் தனித்தனி ஆக்களை இதை பொறுக்கி கொண்டு வந்து சேர்ச்சுக்கு சேர்க்கிற விளையாட்டு வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு தேவை குடும்பமாக்கள் ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு பைபிள்ல அது குடும்பத்துக்கு தான் கதப்படுது. குடும்பத்தினுடைய தகப்பன் அங்க விஷயம் முடிஞ்சது. மனசில இருந்த பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட மாதிரி தான். அவர்கள் உண்மையில அந்த ரட்சிப்புகளை வந்திருக்காட்டியும் அவர்களுக்கான சூழமைவை அங்க ஏற்படுத்தி கொடுப்பட்டு அவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள்
அந்த குடும்ப தலைவனுடைய அதிகாரத்துக்கு வர வேண்டியான் பின்னால். ஆனா நம்ம இனங்களில அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையும் அந்த சத்தியங்களும் அந்த இல்ல இருட்டுக்கள ஆயிரக்கணக்கான வருஷமா நாம கிடந்தபடியால நமக்கு குடும்ப ஆட்சி குடும்ப தலைமைத்துவம் என்னன்னு தெரியும். எல்லாரும் சேர்ந்து கூட்டா வாழ்ற அந்த ஒரு விதமான வேதத்துக்கு முரணான வாழ்க்கை முறைதான் தமிழினத்துக்கு தெரியும். அதுல கூட பெருமையாத்தான் அதையும் இப்பயும் கதைக்கிறது. ஏன் இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்கள்ல என்னடா அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லாம போச்சு. உண்மையில பாவத்தையே குடிச்சு கொண்டு அதிலேயும் ஒரு பெருமையா கழிச்சு கொண்டு. ஆனா பைபிள் சொல்லுது அந்தந்த குடும்பம் அந்தந்த ஆக்கள் அந்த கூடி இருந்து கூட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் வேதம் கதைக்கிறது இல்லை. ஆகையால அந்த குடும்பத்தில கூட்டு குடும்பத்தில அவர்களுக்கு அவட அப்பப்பா பூட்டன் பாட்டன் எல்லாரும் அங்க ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கணும் எல்லாருக்கும் மேலே. அங்க இருக்கிற அவற்ற மனுஷிக்கு மேல அங்க கனவேர் அதிகாரியா இருப்போம் அந்த வீட்டுல. ஆனா பைபிள் சொல்லுது அவனவன் மனுஷிக்கு அவனவன் புருஷன் தான் அதிகாரி. அதனால வேறையாக்கள் வந்து இங்க என்ன செய்யணும் எப்படி கதைக்கணும் என்ன நடக்கணும் மனுஷிக்கு இங்க அதிகாரம் செலுத்தல. ஆனா தமிழினத்துல அது சரியான முக்கியம். அவன் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி வாழணும் அந்த குடும்பத்துல. அதன் ஊத்தவாளி இனம் இப்படிப்பட்ட ஊத்தத்தனங்கள் நிறைஞ்சு கிடக்கு. நாம மட்டுமில்ல இப்படி பல இனங்கள் அப்படித்தான் இருந்தது. ஆனா கடவுள் மாத்தி விட்டார் அவங்கள எல்லாரும். ஆனா நம்முடைய ஆட்கள் இன்னும் கண் திறக்கப்படாத குருடராக கிணவர் இன்னும் அந்த பாவத்தை குடிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆக வேதத்தில வீட்டு வீட்டார் என்று சொன்ன அந்த குடும்ப தலைவனுக்கும் அவற்ற அந்த எஜமானிக்கும் கீழே வரக்கூடிய சகலர் தன் வீட்டார் அனைவருக்கும் அவன் கர்த்தரின் வழியை படிப்பிப்பான். அவ்வளவுதான். ஆபிரகாமினுடைய மகன் என்றா ஆபிரகாம் தன் வீட்டார் அனைவருக்கும் கர்த்தர வழியை படிப்பிச்ச மாதிரி நீயும் உன் வீட்டார் அனைவருக்கும் படிப்பிப்ப. ஏன்னா ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன். அவன் தன் கர்த்தர வழியை தன் வீட்டார் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டார் எல்லாருக்கும் அதன்படி நடக்கிறதுக்கு அவன் செய்விப்பான். அப்ப பைபிள்ல வீட்டார் வீடு என்று கதை கேட்கல. அங்க அந்த தனிப்பட்ட ஒரு ஆளை இல்ல, அங்க ஒரு முழு வீட்டுக்குள்ள வரக்கூடிய சகலர் அந்த வீட்டினுடைய அது நான் சொன்ன மூன்று பேர் அடிப்படையில். ஒன்று புருஷன் மனுஷன் மனுஷி, இரண்டாவது பெற்றார் பிள்ளைகள், மூன்றாவது எஜமானி வேலைக்காரர் வேலைக்காரர். இதான் இந்த மூன்று சோடி. இந்த மூணு தான் வீடு வீட்டார் நாம கட்டாயம் அதுல அவருக்கு பிள்ளைகள் இருக்கணும் என்றதில்லை. கத்தர் சில வழியில பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம் அல்லது கட்டாயம் வேலைக்காரர் இருக்கணும் என்றதில்லை. ஆனா வேலைக்காரரும் பிள்ளைகளும் அங்க இருக்கும். அது வீட்டுக்குள்ள இருக்கிறீனும் அதுல வேலைக்காரன் இருந்தா அது வீடுதான். அவர்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறேன். சோ இந்த அடிப்படையில எங்களுக்கு சகேயுவோட இயேசு கிறிஸ்து கதை கேட்கல. அவன் ஒரு நல்ல வீட்டெஜமானாக தன் வீட்டார் அனைவருக்கும் ரட்சிப்புக்கு பிரயாசப்படுவான் என்றதை நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக அந்த வீட்டெஜமான் அவர்களை நடத்துவான். ரட்சிப்புக்கு ஏற்ற மனந்திரும்பலுக்கு நடத்துவான். ரட்சிப்பின் கிரியைகள் வெளிப்படத்தக்கதாக அந்த வீட்டை நடத்துவான். ரட்சிப்பின் கனிகள் அந்த வீட்டார்ல வரத்தக்கதாக அவன் அவர்களை நடத்துவான். அதான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப அதுல என்ன அங்க அடிப்படையில் அப்ப சொல்லப்படுது, அங்க ரட்சிக்கப்பட்டது சகேயு மட்டும் இல்ல, அந்த வீட்டார் அனைவருடைய ரட்சிப்புக்கான நடவடிக்கையில சகேயு பிரயாசப்பட்டு அவன் அவர்களுடைய ஆத்மாவுக்கு நீதியும் தான் ரட்சிக்கப்பட்டால கிடைக்கிற அந்த நன்மையை ஒப்புரவ அதை மற்றாக்களுக்கு விரும்புவான் என்றதை நான் கதைக்க தொடங்குறேன். ஆகையால அந்த பகுதி ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒரு பரிசுத்தமான தகப்பனாக, ஒரு நீதியுள்ள தகப்பனாக, ஒரு நீதியான பரிசுத்தமான எஜமானாக, ஒரு நீதியான பரிசுத்தமான புருஷனாக இருப்பான் என்றதை கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறார். அதுதான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. வீட்டுக்கு ரட்சிப்பு. அதனால இந்த அடிப்படையில ரட்சிப்பு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதல் முக்கியமானது.
எங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில படிப்பும் சாப்பாடும் வேலையும் சொத்துகளும் எவ்வளவும் நாங்கள் உழைக்கிறது கத்தர் வச்சிருந்தா உழைக்கலாம். ஆனா கத்தருக்கு அது இல்ல முக்கியம். கத்தருக்கு எங்களுடைய ஆத்மா தான் முக்கியம். ஏன்னா இந்த சாப்பாடும் படிப்பும் உழைப்பும் அழிஞ்சு போறது. ஆனா ரட்சிப்பு ஒரு நாளும் அழியாது. அது சரியா இருந்தா தான் நாங்கள் புதுசா படைக்க போற பூமியில நாங்கள் எல்லா ஞானத்தோடையும் எல்லா சொத்துகளோடையும் எல்லா நாம படிப்புகளோடையும் நாங்க வாழும். அது இஞ்ச குலைச்சிச்சோ நித்தியத்தில படுபயங்கரமான அடி முட்டாள்களாயும் நாங்கள் எந்த சொத்தும் இல்லாதையாக்களாயும் எந்த பேரும் நன்மையும் இல்லாதாக்களா வாழ போறோம். ஆகலாம் கேட்டதுன்னு ஒரு மனுஷன் ஆத்மாவை இழந்தா பிற என்னத்துக்கு இந்த பூமியில அவன் இவ்வளவு செய்தது, உழைச்சது, படிச்சது, வந்தது. அதான் நாங்கள் எம்பசைஸ் எப்பயுமே எவ்வளவு அவர் உழைக்கிறார் என்றதுல இல்ல நாங்கள் கொடுக்கிற முக்கியம் அவர் ஆத்மா எவ்வளவு ரட்சிப்பை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றதான் கேள்வி. எவ்வளவு கத்தர் அவருக்கு உழைப்பு கொடுக்கிறார் என்றதில்லை எங்கட கதை. ஏண்டா கத்தற்ற பிள்ளைகள் இல்லாதவர்களும் கத்தர் உழைப்பு கொடுப்பார் நல்லா. ஏன்னா அவர்கள் அந்த அந்த ஐஸ்வர்யவான் மாதிரி கடவுள் அவனை கொடுத்து போட்டு நரகத்துக்கு அனுப்பி போடுறார். அதனால நாங்கள் திருப்பி திருப்பி பார்த்துறாங்க எங்களுடைய அளவுகோல், எங்களுடைய அளவு தராதரம் ஒரு ஆளுடைய சம்பளத்தால அவருக்கு கிடைக்கிற வருமானத்தால இல்ல தீர்மானிக்கப்படுகிறது. நாங்கள் அவற்ற ஆத்மா ரட்சிப்பை நோக்கி எவ்வளவு பெருகி வளர்ந்து கொண்டு வருது. குமாரனுடைய சாயலுக்கொப்பாக எவ்வளவு வளர்ந்து இருக்குது. அதனுடைய வளர்ச்சி இருக்குதா இல்லாட்டி அது ஏறுமுகமா இருக்கா இல்லாட்டி இறங்குமுகமா இருக்கா அல்லது அது அப்படியே இல்லையா? அப்படி அதுதான் எங்களுடைய கதையும் எங்களுடைய யோசனை. அதனால வேதமங்களுக்கு பாப்போசம் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யவான்கள் உங்களில் அநேகர் இல்லை. ஏனென்றா சேர்ச்சுக்கு வெளியில தான் கூட பணக்காரர். உலகத்து ஞானிகள் உங்கள் அநேகர் இல்லை. ஏனென்றா சேர்ச்சுக்கு வெளியில தான் உலக ஞானத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த படிப்பு எவ்வளவு இருக்குது, உழைப்பு எவ்வளவு வருகிறன்றதை வச்சு அது எங்களுக்கு முதன்மையானதும் இல்லை, அது ஒரு அளவுகோல நாங்கள் யோசிக்கிறதும் இல்லை. எங்களுடைய ஆத்மா கத்தருக்குள்ள எப்படி வாழுது, அது ஓட எங்களுக்கு வருமான குறைவா இருந்தாலும் பரவாயில்லை. எங்களுக்கு அதுகளோட எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அந்த வளங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளவு வளம் இல்லாட்டியும் பரவாயில்லை. அது ஒன்னும் செய்யற வளங்கள் அப்படி இல்லை, அதனால படிப்பு சரியா முடிக்கல. ஆனா இந்த பூமியில தேவபக்தி எங்களை வாழ வைக்கும். ஆனா அந்த உலகத்தவன் மாதிரி அல்ல கொள்ளையா கோடிக்கணக்கா அல்லது லட்சக்கணக்கா சில எங்களுக்கு உழைப்பு இல்லாம இருக்கலாம். பொதுவாக அப்படி இருக்காது கிறிஸ்தவர்களுக்கு. அதனால அதன் பெரிய ஒரு அபாயகரமான நிலைமை இஸ்ரவேலை சுத்தி இருந்த ஜனங்கள் பெற்றும் செழிப்புகளும் கணக்க நிறைய விஷயங்களும் இருந்து கொண்டிருந்தது. அவர்கள் அதெல்லாம் அவங்க நினைச்சாங்களோ அது அப்ப அஸ்தரோத்தை தங்களுக்கு கொண்டு வந்தா அந்த செழிப்பு தங்களுக்கும் வந்துடும். அல்லது பாகால வளர்கிறோம் இது இப்படி நல்லா இருக்குது, என்ன இப்படி ஞானங்கள் தீருவில எல்லாம் ஞானம் அண்டர கொடுக்குற அவன் அந்த தீருவினுடைய அதிபதிக்கான ஞானங்கள் அல்லது கிழக்கத்தி புத்திய ஞானம் அதெல்லாம் நெச்சு பார்க்கல. இஷ்டவருக்கு அப்படிப்பட்ட ஞானம் விதல் விட்டுதான் எண்ணக்கூடிய இருந்தது. அப்ப அது சரியான கவர்ச்சிகரமாயும் இழுத்து கொண்டும் இருந்தது. இஷ்டவேலரை கத்தரோட சேர்த்து அதுகளை நாமல் வைப்போம் என்று சொல்லி அது கடைசி கட்டத்தில் கத்தரையை விட்டு போட்டு அதுகளை வணங்குற அளவுக்கு கொண்டு போச்சு. அதனால நாம ஒரு நாளும் ஒரு ஆள் எவ்வளவு படிச்சிருக்கிறார், ஒரு ஆளுக்கு எவ்வளவு வருமானம் மாசம் வருது என்றதுகள்ல நாங்கள் முதன்மையான அல்லது முக்கியமாக அதை ஒரு அளவுகோல கதைக்கிறது இல்லை. ஒரு ஆள் எவ்வளவு உழைக்கிறான் அவன் இல்ல, ஐயோ கத்தர் அதை கொடுப்பார் அவருக்கு. ஐயோ அந்த ஆத்மா பாவம் இல்ல, நாங்க அப்படி சொல்ல அப்படி கதைக்கலாம் மனசுல பல தரம் ஐயோ பாவம் இல்ல என்ன அந்த என் ஆத்மாவே உனக்காக எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், எல்லாம் இடிச்சு காட்டி எல்லாம் பெருசாக்கி வச்சிருக்கிறேன், உனக்குத்தான் நீ சந்தோஷமா வாழ் இந்த பூமியில. பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் ஆண்டர் அவனை பார்த்து குட் என்ற சைல்டு என்ற மகனே என்று சொல்ல பைத்தியக்காரன் முட்டாளை ரட்சிப்பு இல்லை உனக்கு வாழ்க்கையில.
நீ ரட்சிக்க உங்க குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்த இல்ல, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை. அதனால சரியான கவனமா இருக்கணும். நாம நாளாந்தம் சாதாரணமான சாப்பாடு எங்களுக்கு பெரிய பொஷா வாழ இயலாதட்டியும் அந்த குடும்பம் ரட்சிப்புகளை நடக்குதான்றதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளும். இல்லாட்டி நாம எல்லாரும் விட பரிதவிக்கப்படத்தக்கையாக. ஏண்டா எங்களுக்கு உலகத்து விஷயமும் இல்ல, ஆத்மாவும் கடைசியில இழந்து போச்சு. அவனுக்காவது வாரமறை மீத உலகத்து விஷயத்துல வாழ்ந்த ஒரு புழுதிர வாழ்றோம் நாங்கள். நமக்கு அதுவும் இல்லாம நாங்களே அதுகளை கத்தர் பொதுவாக அதை எங்களுக்கு தர்றதுல இந்த உலகத்துல ஏன்னு சொன்னா இனி வரப்போற உலகத்துல அதை முழுக்க நாங்கள் அனுபவிக்கிறது கத்தர் வச்சிருக்கிறேன். அதால ஒரு சிலருக்கு அது என்ன சபைக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு அது சப்போர்ட் பண்ணையும் அவர்களுக்கு அது மற்ற ஆட்களுக்கு பக்தி விருத்தி ஏற்படுத்த தேவை. ஒரு சிலர ஞானிகளாயும் ஒரு சிலர் ஐஸ்வர்யவான்களாயும் அழைக்கிற. ஆனா உலகத்துல ஒப்பிடல பெரும் ஐஸ்வர்யமும் பெரும் ஞானமும் இருக்குது. ஆனா இப்ப நாம வாச மாதிரி அந்த ஞானம் எல்லாம் கத்தருக்கு முன்பாக பைத்தியமாக எண்ணப்படும். அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் கத்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று பார்க்கப்படும். அயல எஜமான்களாக வீட்டு எஜமான்களாக அவர்கள் தங்களுடைய வேலைக்காரருடைய ரட்சிப்புக்கு பிரியாசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதை முதலாவது செய்தால்தான் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விதத்தில் அந்த வேலைக்காரருடைய ஆத்மாவோட இடப்பட்டாதான் அவங்க கத்தருக்கு பிரியமா நடப்பாங்க. கத்தருக்கு பிரியமா வேலைக்காரர் நடந்தாதான் கத்தர் அவங்களோட வேலையை ஆசீர்வதிப்பார். கத்தர் அவங்களோட வேலையை ஆசீர்வதிச்சாதான் நாம வினைத்திறனாயும் விளைதிறனாயும் அந்த வேலையிலிருந்து பலன எஜமான்கள் நாங்கள் எடுக்கலாம். அதில் அவங்களுடைய சரீர பிரகாரமான உடலுக்குரிய அவங்களோட சொத்துக்குரிய விஷயங்களுக்கு நாங்கள் முதல் கவனம் எடுப்போமா எஜமான்களா, அல்லது அவங்களுடைய ஆத்மாவினுடைய ரட்சிப்புக்கு முதல் கவனம் எடுப்போமா? வேதம் சொல்லுது நாங்கள் முதல் கவனம் அவர்களுடைய ரட்சிப்புக்கு நேற்றதான் நாங்கள் கவனிக்க வேணும். ஆகையால அதை பற்றி எங்களுக்கு வேதம் சொல்லிக்கல. கத்தருக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க போறோம். கத்தர் எங்களுக்கு தந்த வேலைக்காரருடைய ஆத்மாவுக்கு, கத்தர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்கிறோம். அவர் எங்களை பொறுப்பு கூறாத எப்படி வளர்த்து விட்டு இருக்கிறார். அதே மாதிரி கத்தரப்பா உனக்கு கீழே நான் இப்படிப்பட்ட ஆத்மாக்களை தந்த நான் வேலைக்காரரா, நீ என்ன பிரியாசப்பட்ட நீ அவங்களோட ரட்சிப்புக்காக. ஏண்டா உனக்கு ரட்சிப்பை தந்தது உன்னவூடாக உந்த ஒளி மற்றவங்களுக்கும் போய் அவங்களும் ரட்சிப்பை நோக்கி நகர்றதுக்கு. நீ என்ன கிழிச்சனி ரட்சிப்பை நோக்கி நகர்த்துறதுக்கு அவங்களுக்கு. அதுலயும் எஜமான்களுக்கு இருக்கிற அதிகாரம் அவங்களுடைய வயிற்றுக்கும் வாய்க்கும் மட்டும் இல்ல, எது வேலைக்காரருக்கு வயிற்றுக்கும் வாய்க்கும் மட்டும் இல்ல, அவங்களுடைய ஆத்மாவுக்கு முதன்மையாக அது செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஆகையால நாங்கள் எஜமான்கள் வேலைக்காரருடைய ஆத்மாவுக்கான ரட்சிப்புக்கான கவனத்தை முதலாவது எடுக்க அது சபைக்கும் பிரயோசனம், பொதுநலவாயமும் ஆசீர்வதிக்கப்படும். ஏண்டா ஆத்மா ரட்சிக்கப்பட்டா தேவனுடைய அந்த ஞானங்களும் அவற்ற விவேகங்களும் அவருடைய இந்த ஞானமான கற்பனையிலாலும் வாழைகளை இந்த பூமியை ஆளுற அந்த வேலை அது இன்னும் இலகுவாயும் அதே நேரம் பரிசுத்தாவியனுடைய பலத்தோடையும் எங்களுக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்லையா அந்த மொட்டை கத்தியால வெட்டுற மாதிரி தான் இந்த பூமியை அடக்கி ஆளுற. அதான் எல்லாரும் சயின்டிஸ்ட் ஒவ்வொரு முறை மாறி மாறி தங்களோட கணிப்பு புழைச்சி போச்சு, அது புழைச்சி போச்சு, அப்சர்வேஷன் ஐயோ சரி வரையில. ஏன் இன்னும் தேவ ஞானத்தில் அவர்கள் இல்லை. ஆனா இதே இது நாம கிறிஸ்தவ விஞ்ஞானிகளை பார்த்தா அவங்களோட கண்டுபிடிப்பு அது மிகவும் பிரமாண்டமாக அது சரியான முக்கியமான கண்டுபிடிப்புலாம் இந்த உலகத்தில் இருந்தது. ஏன் தேவ ஞானத்தில் அவங்களுடைய முதன்மை இருந்தபடியால் தேவன் மெய்ஞானத்தை தந்த பிள்ளைகளுக்கு தான் வச்சிருக்கிறார். அவர் உலக ஞானங்களை சில கொடுக்கலாம், ஆனா மெய்ஞானம் அவற்ற மக்களுடையது. ஆகல உலகத்தையும் எப்படி பார்க்கணும் அந்த இதை படிக்கணும் என்ற அந்த ஞானங்கள் அவருக்கு பயப்படுறையாக்குறது அவர் கூட கொடுக்கிறார். நாங்கள் அதுல புலவுடையலாம் கத்தர் இஷ்டவேல துரத்தி அடிச்சு இந்த பூமியில இல்லாம எல்லாரும் சேகரிச்ச மாதிரி தஞ்ச மக்களுக்கும் அவர் கோபத்துல அப்படி செய்கிறார். ஆகையால நாங்கள் எங்களுடைய வேலைக்காரருக்கு அவர்களுடைய ஆத்மாவினுடைய ரட்சிப்புக்காகத்தான் எங்களுடைய முதலாவது நீதியும் ஒப்புரவும் செவ்வையும் நாமல் செய்யவும். இத செய்யக்கல இந்த விஷயத்துல எங்களுக்கு கத்தர் அதுக்கான காரணங்களை சிலர்கள் காட்டுறார். ஒன்று கத்தரால் அது கட்டளையிடப்பட்டிருக்கிறது.
வேலைக்காரருடைய ரட்சிப்புக்கு எஜமான்கள் பிரயாசப்பட்டு அந்த நீதியை செய்யணும்ன்றதுக்கான முதல் காரணம் கர்த்தரால கட்டளையிடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6:7. உபாகமம் 6:7. ஆதியாகமம் 18:19. It has commanded by God. கர்த்தரால கட்டளையிடப்பட்டிருக்கு. 18:19. இரண்டாவது காரணம், எஜமான்கள் நல்ல பலனை அவர்களிலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார். எஜமான்கள் நல்ல பலனை அறுக்கலாம். யார்ல இருந்து? அந்த மாதிரி வேலைக்காரர்கிட்ட இருந்து. எஜமான்களுக்கு கிடைக்கிற பலன் நல்லதா இருக்கு. வேலைக்காரர் தெய்வ பக்தி உள்ளாக்களா இருந்தா கர்த்தர் எஜமான்களை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லி தருது. ஜோசேப்பு தெய்வ பக்தி உள்ளவரா இருந்தபடியா போத்திவேட்டை விட ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. தானியேலும் சாத்ராக் மேஷாக்களும் தெய்வ பக்தி உள்ளவர்களா இருந்தபடியால அவர்களுடைய எஜமானாகிய நேபுகத்நேச்சாரும் அவன் ராஜ்யமும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அதுல வேலைக்காரர் தேவ பக்தியுள்ள ரட்சிக்கப்பட்டையாக்களா தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஆக்களா முன்னேறி கொண்டிருந்தா அதாலதான் கேட்ட எஜமான்களை அந்த பலனை அறுக்க வைக்கிறார். நல்ல பலனை நல்ல பலனை அறுக்க வைக்கிறார். ஆகையால்தான் எஜமான்கள் தங்களுடைய வேலைக்காரருடைய ரட்சிப்புக்காக முதலாவது நீதியும் நியாயம் அவர்கள் செய்ய வேண்டும். மூன்றாவது காரணம் உலக சொத்துகள் எதுவும் வேலைக்காரனுடைய ரட்சிப்புக்கு சமனாக மாட்டாது. உலக சொத்துகள் எதுவும் வேலைக்காரருடைய ரட்சிப்புக்கு சமனாக மாட்டாது. இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? அயால வேலைக்காரருக்கு சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வயிற்றுக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்கும் எல்லாம் கொடுத்து கடைசியில ஆத்மா நஷ்டப்படுத்தி என்ன பிரயோசனம்? நித்திய அழிவு அவங்களுக்கு. நாலாவது காரணம், நான்காவது காரணம் திருச்சபைக்கும் பொதுநலவாயத்துக்கும் அதிக நன்மையாயிருக்கும். திருச்சபைக்கும் பொதுநலவாயத்துக்கும் அதிக நன்மையாயிருக்கும். எஜமான்கள் வேலைக்காரருடைய ரட்சிப்புக்காக நீதியா நடத்த நீதியா நடந்தா அதுல இந்த காரணங்களுக்காக நாங்கள் எஜமான்களா இருக்கிறார்கள். எங்களுக்கு கீழே வேலை செய்யற வேலைக்காரருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு அவர்களை தேவனுக்குள்ள அவர்களுக்கு நீதி செய்யணும். அது ஒரு நீதியா? ஆத்மாவுக்கு நீதி செய்கிறது சரியான முக்கியம். அதான் முதலாவது நீதி. இதுக்கு வேதம் கொடுக்கிற வழிகாட்டல்களை நாம கவனிச்சோம் என்று சொன்னா, டிரெக்ஷன்ஸ் ஃபார் எடிஃபையிங் சர்வன்ட்ஸ், வேலைக்காரரை பக்தியில விருத்தி அடைய செய்வதற்கான வழிகாட்டல்கள், வேலைக்காரரை பக்தியில விருத்தி அடைய செய்யறதுக்கான வழிகாட்டல் அல்லது ரட்சிப்புக்கான விருத்தி அடைய செய்யறதுக்கான வேத வழிகாட்டல் ஒன்று. நாளாந்தம் மெய்ச்சமயத்தின் சத்தியங்களில் கடமைகளில் அறிவுறுத்தப்பட வேண்டும் அல்லது அறிவுறுத்துதல். நாளாந்தம் மெய்ச்சமயத்தின் சத்தியங்களிலும் கடமைகளிலும் அறிவுறுத்துதல். அது டெய்லி நடக்கும். என்ன வேலைக்காரரை நாம நாளாந்தம் சந்திக்கிறோம். நாளாந்தம் சந்திக்க அவர்களுக்கு அந்த வேலைகளோட சம்பந்தப்படுத்தி அவர்களுடைய ஆத்மாவுக்கு அதால பாடம் படிப்பிக்கப்பட வேண்டும். அதுவும் அது நாம சொல்ற மாதிரி கேட்டகிசங்கள் இதுல ஞாபகத்துல நமக்கு நிக்கல.
நாங்கள் அவர்களுடைய விடயங்கள்ல நாங்கள் அதுகளை கவனமாக நாம கைக்கொள்ள பண்ணுவோம். உதாரணத்துக்கு எங்களுக்கு அந்த ஆதி உபாவம் 6:7 நாம சொன்ன அந்த வசனம் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற என்ற அந்த வசன பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உபாமம் 6:7 நீ அவரை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவளை குறித்து பேசி அவளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இது அந்த வீட்டார் அனைவருக்கு முன்னால ஒரு படிப்பிக்கிறதுக்கான வசனம். உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. அதே நேரம் உங்க வீட்டில் நீ உட்கார்ந்து இருக்கிற பொழுது பிள்ளைகள் மட்டும் இல்லையாங்க, வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் நாங்க வர போறேன். நீ உங்க வீட்டினுடைய நிலைகளிலும் சுவர்களிலும் அதை எழுதி என்றா ஏதோ பிள்ளைகள் மட்டும் தான் அதை பார்க்க போறோம் என்றது இல்ல. வீட்டார் வீட்டுக்கு ரட்சி பண்ணா அந்த வீட்டுக்குள்ள வந்து போற வீட்டுல வேலை செய்யற எல்லாருக்கும் தான் அந்த விஷயம் போய்கொண்டிருக்க போகுது. அதுல உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது வழியில் நடக்கிற பொழுது வழியில நடக்க பிள்ளைகளோட மட்டும்தான் வழியில நடக்கிறது இல்ல. நாங்கள் எங்களுடைய வேலைக்காரரை நாங்கள் அவர்கள கூட்டிக் கொண்டு எங்களுடைய வேலைகள் சம்பந்தமா நாம போய்கொண்டிருக்கிறோம். ஆபீஸ்லயும் சரி, வேலையில வயல்ல இருந்தாலும் சரி, கடலா இருந்தாலும் சரி, எதுக்கும் வேலைக்காரரோட நாங்கள் போய் வந்து கொண்டிருக்கிறோம். அதுல வழியில் நடக்கும் போது பிள்ளை மட்டும் எங்களோட வேலை, சில இடங்கள பிள்ளைகள் எங்களோட வேலையில இல்ல. அப்ப அங்க யாரு வழியில் நடக்க யாரோட அழைக்கிறது? வேலைக்காரரோட. நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்ப அங்க யாரோ எழும்பி நிக்க போறான். அங்க அல்லது உனக்கு முன்னால யாரோ நீ உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அங்க யாரோ எழும்பி நிக்கிறான். நீ எழுந்து நடக்க வைக்கணும்னா இன்னும் யாரோ பின்தொடர போறான், உன்னோட யாரோ சேர்ந்து வார. அப்ப அந்த வசனம் வெறுமனே பிள்ளைகளை மட்டும் கருத்துல கொள்ள வீட்டாரை பற்றி கதைச்சு கொண்டிருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய கட்டளையில் இன்று நானுக்கு கட்டளை இடுகிற அந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலையும் உன் வாயிலையும் இருக்கட்டும். அத நீ கருத்தா எப்பயுமே படிப்பி. அது விசேஷமா பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி அவன் தன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதனால தன் வீட்டார் அனைவருக்கும் அதுல வீட்டார் அனைவருக்கும். அப்ப இந்த அடிப்படையில நாளாந்த அந்த தேவ பக்தி, நாளாந்த காரியங்கள் நாங்கள் மினக்கடுகிற 8 மணித்தியாலும் 9 மணித்தியாலும் வேலைக்காரர்களோட நாங்கள் மினக்கடைக்கல தெய்வ பக்திய நாளாந்தம் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு நாங்கள் புகுத்துறதுக்கு அறிவுறுத்துறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேணும். அறிவுறுத்துறது ஜாக்கிரதையா இருக்க வேணும். ஏண்டா அந்த ஆத்மாவுக்கான நீதி எங்களோட செய்யப்பட வேணும். வந்தா உழைச்சு தந்த உழைச்சிட்டியா போ என்று மெய் கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் வேலைக்காரர்களோட நடக்கேதா. ஏன்னா எங்களுடைய எய்மே என்ன? கடைசியில எங்களுடைய அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ளையும் அந்த வெளிச்சம் நோக்கி அவர்களை இழுக்க வேணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கிறிஸ்தவ சத்தியங்களும் கிறிஸ்தவ கடமைகளும் ஏதோ ஒரு விதத்துல நாளாந்தம் எங்களோட வேலை செய்யற யாக்களுக்குள்ள அது அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது வழிகாட்டல் பொது தொழுகைக்கும் இரவாத்த பணிக்கும் வேலைக்காரரை அனுப்பி அவர்களுடைய விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும். பொது தொழுகைக்கும் நிறைவாத்த பணிக்கும் அவர்களை அனுப்பி அவர்களுடைய விசுவாசத்தில் அவர்களை கட்டி உறுதிப்படுத்த வேண்டும். ஜாத்ராமம் 12:44, உபாமம் 16:16. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பாஸ்கா அனுசரிக்கல அவர் எஜமான்களுக்கு அறிவுறுத்தினர். அந்த பாஸ்கா பலியில இந்த வேலைக்காரரும் பங்கு பெற்றலாம். அதுக்கு ஆண்டவர் இடம் செய்து கொடுத்திருந்தார். அதுதான் நாங்கள் 12:44 வாசிக்கிறோம்.
அதுல நீ எஜமான், நீ மட்டும் சேச்சோட இரு, வேலைக்காரர் எடுக்கட்டாலும் பரவாயில்லைன்னு விட இல்லை. இந்த வேலைக்காரரும் அந்த ஆர்டினன்ஸ், அந்த நியமத்துல பங்கு பெற்றதுக்கு நான் வழி செய்கிறேன். அதனால அவங்க விருத்தசேதனம் செய்யப்பட்டு அவங்கள அதுல பங்கு பெற்றலாம். அப்ப யாருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற? எஜமானுக்கு. எஜமானுக்கு அதுல எஜமான்கள் தங்களுக்கு வேலை செய்கிற வேலைக்காரர் ஞான ஸ்நானத்தை நோக்கியும் அவர்கள் திருவிருந்திலையும் பங்கு பெற்றதுக்கு ஏதுவான அந்த வழிகாட்டல்களை கர்த்தர் அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்நேரம் 16:16 உபாவம், உன் ஆண்மக்கள் யாவரும் வருஷத்துல 3 தரம் எனக்கு முன்பாக வர வேணும். அப்ப அதுல உன் ஆண்மக்கள் யாரும் மட்டும். அப்ப வேலைக்காரரா இருக்கிற ஆண்மக்கள் உட்பட அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துல போந்து நிக்கிறதுக்கு எஜமான் இடம் கொடுக்க வேணும். எஜமான்கள் தாங்களும் போறது மட்டும் இல்லாம தங்களுக்குள்ள வேலை செய்கிற அந்த வேலைக்காரரும் கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து நிக்கிறதுக்கு அவர்கள் கர்த்தர் அவர் கூப்பிட்டு இருக்கிறார். எங்களுக்கு தெரியும், அந்த ஆண்மக்கள் போயக்குள்ள ஆண்மக்கள் மட்டுமில்ல குடும்பமாகவே அவர்கள் போறார். அதனால அங்கேயும் அந்த ரட்சிப்பு இதுகாலம் என்னது, அவருடைய பொது தொழுகைக்கும் அவர்களுடைய இரவாத்த பணிக்கும் அல்லது இந்த நியமங்களை அனுசரிக்கிறதுக்கு நேராக கர்த்தர் எஜமான்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிற வேலைக்காரனை மலை நோக்கி நகர்த்த என்று சொல்லி. அதுல நாங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையோட நாங்கள் வேலைக்காரரோட முதன்மையாக ஈடுபட வேண்டும். எங்களுக்கு தெரியும், சத்தியத்தின்படி ஆட்களை நாம சொல்லி கட்டி விளங்கப்படுத்திக்கல அந்த குறிச்ச வேலை சம்பந்தமாயும் அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வரங்களை நாங்கள் பயன்படுத்தி செய்கிறது இலாகு. இல்லாட்டி அடி முட்டாள்தனம் எவ்வளவு படிச்சாலும் அங்க இருக்க போகுது. அதுல படிச்சு தேவனுடைய காரியங்களை படிச்ச ஆட்கள் இன்னும் கவனமாக நாம சரிப்படுத்த வேண்டிய கத்தரே தெரியாத ஆட்கள் வேலை செய்ய வரைக்கும் எவ்வளவு அந்த பைத்தியத்தன்மை அதுல இருக்கும். அதுல அவருடைய ரட்சிப்புக்கு நேராக நாங்கள் அவர்களுக்கு தூண்டுதல்களையும் அவர்களை நாமல் நடத்தி கொண்டிருக்க கர்த்தர் நிச்சயமா அவற்றை ஆத்மா ஒரு மனுஷனும் கெட்டு போறத விரும்ப இல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும் அவர் விரும்புற. அதுல ரட்சிப்பு அந்த குடும்பத்துக்கு வரணும், அந்த வீட்டாருக்கு வரணும் அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அதுல நாங்கள் நீதியா நடக்கிறோம் என்று சொன்னா அவங்களோட ரட்சிப்புக்காக முதலாவது நாம நடந்து கொண்டிருக்க வேணும் ஒழுங்கா. மூன்றாவது வழிகாட்டல் குடும்ப ஆராதனைகள்ல நாங்கள் அவர்களை ஈடுபடுத்திய வேணும். குடும்ப ஆராதனைகள்ல ஈடுபடுத்தல். குடும்ப ஆராதனைகள்ல ஈடுபடுத்தல். அவங்களுக்கு தெரியும், வேலைக்காரர் பொதுவாக அந்த வந்து இருந்து அவர்களோடைய வேலை செய்து அநேகமாக அவர்களுடைய வீடுகளிலே தங்கி இருக்கிற அந்த செட்டப்பை தான் எங்களுக்கு எபிரேய கட்டமைப்புகள் ஆண்டவர் கதைக்கிற. அப்ப அவர்கள் அந்த வீட்டில வந்து இருக்கணும், அவர்களோட அந்த அந்த வீட்டாருடைய எஜமானுடைய சொத்துரிமைகள் அவர்களும் தங்கி இருக்கிறோம்னா கட்டாயம் குடும்ப ஆராதனைகள் அந்த ஆட்கள் இருக்கணும். இது நாங்கள் பல இடங்களில் சொல்லிடுவோம், எங்களை வீட்டை யாராவது தங்க வந்திருந்தா கூட குடும்ப ஜெபத்தில் கட்டாயம் அந்த ஆட்கள் இருக்கணும். அவர்கள் எங்களுடைய உறவினர்களோ அல்லது அந்நியரோ, அந்த வீட்டுக்கு அந்நியராக இருந்தாலும் குடும்ப ஜெபத்தில் அவர்கள் இருக்க வேண்டும், இருக்க வைக்கணும். அவர்கள் வந்து அவர் தங்குற பாட்டில் இருக்கிறது நாம குடும்ப ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிறத பைபிள் ஒரு நாளும் அனுமதிக்க இல்லை. அதனால நம்மளுடைய வீட்டுக்கு தங்க வந்திருக்கிறாக்க கட்டாயம் எங்களோட சேர்ச்சுக்கு வேற. நம்மளுடைய வீட்டுக்கு தங்க வந்திருக்காங்க எங்களோட குடும்பத்து சபத்தில் இருக்க வேணும். இதான் வேதம் சொல்ல. இதெல்லாம் என்னத்தை சொல்லுது? நாங்கள் அந்த வீட்டின் எஜமான்களாக நீதி செய்கிறோம் ஆக்களுக்கு. அப்படி இல்லையா? நாம நீதி செய்ய அந்த நீதியை செய்யாம போறது உண்மையில அது பாவம். அடுத்த பக்கம் நாமல் எஜமான்களை நாமள என்ன எஜமான்களாக அவர்களுக்கு மேல ஒரு அதிகாரம் ஒரு உரிமையை நமக்கு இருக்குதுன்றா முதலாவது அதை பயன்படுத்த வேண்டியது அவங்களோட ரட்சிப்புக்காக. ஆகையால குடும்ப ஆராதனையில் அவர்களை நாங்கள் ஈடுபடுத்தவும். நான்காவது வழிகாட்டல், அவர்களை கர்த்தரோட கதைக்க பழக்க வேணும். கர்த்தரோட கதைக்க பழக்க வேணும்.
ஆண்டவரோட கதைக்கிறதுக்கு அவங்கள பழக்கிறது சரியான முக்கியம் வேண்டாம். ஜபம் ஆண்டவரோட கதைக்கிறது, அதை செய்யறது கதைக்கிற விதம் எப்படி, அதுக்கு என்ன ஆயத்தங்கள் இருக்கணும், அதை எப்படி போய் கதைக்கணும் என்றது மூலம் வேத இறவாத்த பணியாலையும் ஜபத்தாலையும் தான் எல்லாம் சுத்திகரிக்கப்படுது. ஜபத்தாலையும் பரிசுத்தமாக்கப்படுது, ஜபத்தாலையும் வேத வசனத்தாலையும். வேத வசனம் இறவாத்தையினுடைய அந்த சத்தியமும் சத்தியம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் நாளாக இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதனால ஜபத்தை விட்டு இடையராது. அதில் அவர்கள் ஜப கடவுளோட கதைக்கிறதுக்கு நாங்கள் பழக்கிறதினூடாகத்தான் அந்த நீதியை நாம செலுத்த முடியும் அவர்கள். அதே முதல் பிள்ளைகள், இதெல்லாம் உண்மையில பிள்ளைகள்ல செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுகள் எல்லாம். பிள்ளைக்கு ஜபிக்க தெரியாது, அது சரியான பிரச்சனை விஷயம். அதாவது அவங்க ஸ்கூலுக்கு போன கையோட இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள பிள்ளைகளுக்கு ஜபத்தை பழக்கிடுறாங்க. காலம ஜபம், முடியேற்ற ஜபம், காலமையும் பிரேயர் மீட்டிங், பிரேயர் ஜபம் ஸ்கூல் முடியலையும் தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். அப்ப இது இந்த எஜமான்களாக அவங்க அந்த பிள்ளைகளுக்கு இதே இந்த நீதியை செய்தாங்க. அதனோட அவர்கள் இந்த ரட்சிப்பை நோக்கி நகர்த்த முயற்றாங்க. அத கடைசியில இங்க ஜபம் படிப்பிச்சு போட்டு பிறகு சைவத்தையும் படிப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்ன அங்க நீதி செய்யப்படுது? அங்க ஜபம் பழக்கிறா, அங்க கர்த்தருக்கு விரோதமான எதுவும் அங்க படிப்பிக்கப்படையல. ஆகையால அது என்னத்துக்கு அது செய்தாங்களே தெரியாம இப்ப செய்து கடைசியில கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் என்ற பேர்ல நடத்தி கொண்டு இருக்கிறோம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வழிகாட்டுது வேத. நாங்கள் எங்களுடைய வேலைக்காரருக்கு அவருடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக நாங்கள் நீதியும் ஒப்புரவுமாக நடந்து கொள்றோம். இதுக்கு எதிரான பாவம் என்ன? அப்ப எஜமான்களுடைய பாவம், எஜமான்களுடைய பாவம் தமது வேலைக்காரரை பக்தி விருத்தி அடைய பண்ணுவதில் அலட்சியம். வேலைக்காரரை பக்தி விருத்தி அடைய பண்ணுவதில் அலட்சியம். அலட்சியம். பக்தி விருத்தி அடையப்படுவதில் அலட்சியம். கிறிஸ்தவ எஜமான்களா இருக்கிறார்கள் நிறைய பேருடைய யோசனை என்ன, நாங்கள் அக்ரிமெண்ட்ல போட்டோமோ அந்த அக்ரிமெண்டின் படி அவளுக்கு சம்பளம் கொடுத்து, அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்து, அவர்களுக்கு யூனிஃபார்மை கொடுத்து, அவர்களை சம்பளத்தையும் கொடுத்தா சரி, நாங்கள் கடவுளுக்குனா நீதியத்தை நடக்கிறோம் அவர்களோடு. இதான் நிறைய பேர் யோசிக்கிறீர்கள். நிறைய பேர் யோசிக்கிறீர்கள் தாங்கள் போட்ட அக்ரிமெண்ட் படி தாங்கள் செய்கிறீர்கள். ஆனா கர்த்தரோட என்ன அக்ரிமெண்ட்? கிறிஸ்தவ அந்த எஜமான்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன அக்ரிமெண்ட்? உனக்குள்ள வார எவனுக்கும் கர்த்தர் யார் என்றதை காட்டும். அதான் அக்ரிமெண்ட். அதுக்காக கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தார, உன்னை பெரிய செய்கிற, உனக்கு வேலைக்காரரை தந்த, இல்லாட்டி நீ மட்டும் வேலை செய்து கொண்டிருப்ப. கர்த்தரோட அக்ரிமெண்ட் கர்த்தற்ற மகிமையும் கர்த்தர் யார் என்றதையும் காட்டும். அதான் கர்த்தரோட எங்களுக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் கிறிஸ்தவ எஜமான்களா. அவள நான் வேலைக்காரனோட போட்ட அக்ரிமெண்ட் படி அவளுக்கு அது நான் நடந்து கொள்றேன், அது நீதி, அது காணும் என்று யாராவது கதைச்சா கர்த்தர் முன்பாக அது அநீதி. கர்த்தர் எங்களுக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் என்ன? இந்த பூமிய கிறிஸ்துவனுடைய அரசுக்காக அவருடைய சுவிசேஷ மயப்படுத்தல நாங்கள் கொண்டு போறோம். அதான் மத்திய 28:20 வாரத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. நீ ஒண்ணு புறப்பட்டு போதோ இல்ல நானே ஆளை கொண்டு உனக்குறதா நம்ம வேலைக்கு நீ அவனை சீசராக்கு. அதுல கர்த்தர் அக்ரிமெண்ட் நம்மளோட ஒரு கிறிஸ்தவ எஜமான்களாக
எங்களுடைய அதிகாரத்துக்குள்ள வர்ற எவனையும் சீசராக்குறத எங்களுக்கு அக்ரிமெண்ட் அவரோட. அந்த அக்ரிமெண்ட்ல நாம பிழைச்சா முடிஞ்சு போச்சு எங்களோட கேஸ். அதுக்கு பிறகு வேலையும் நமக்கு இருக்காது, வேலைக்காரனும் இருக்காது. அதனால நாங்கள் பேப்பர்ல போட்ட அக்ரிமெண்ட், சாப்பாடு, சட்டை, உடுப்பு, பெர்ஃபார்மன்ஸுக்கான போனஸ், அதுக்கு நாங்கள் நேர்மையா இருக்கிறோம் என்று ஒரு மிஞ்ச கிறிஸ்தவ எஜமான்கள் கதை கேளா. நீ கிறிஸ்தவ எஜமானா இருந்தா உனக்கு கீழே இருக்கிறவன் 10 கற்பனைக்கு விரோதமாக நடக்காம உனக்கு கீழே உண்ட அதிகாரத்தில் இருக்கும் வரைக்கும் அவன் இருக்கும். அதனால உன்னுடைய வேலை தளத்துல வேலையில அந்நிய மத வழிபாடுகளும் அந்நியத்துக்கான அனுமதிகளும் கொடுபடையலாம். இதெல்லாம் அங்க நீதி செய்கிறோம். அந்த ஆத்துமாக்களுக்கு என்னடா மெய்யான உண்மையா இருக்க உயிரோடு இருக்க ஒற்று கடவுளை சரியாக விளங்கிக் கொள்றது. நீ அதை பற்றிய வாய் திறக்க மாட்டியான், செய்ய மாட்டியான். ஆனா உன் செயலால சம்பளத்தை அக்ரிமெண்ட் செய்து கொண்டிருக்கிறியா. அவங்களானே மனம் புதிதாத்தானே உனக்கு அவங்களால கிடைக்கிற பலன் பெருகும். அதனால அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் நீ கொடுக்கிறது தொழில் சம்பந்தமானது மட்டுமில்ல. உண்ட ஃபோமுக்கு வந்தா முதல் அங்க பிரேயர், அங்க உண்ட கம்பெனியில வந்து அங்க போய் ஜபம். எப்படி பள்ளிக்கூட கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க ஜபம், அது மாதிரி உண்ட இதுக்கு வந்து முதல் ஜபம், மத்தியானம் ஒரு சபம், பின்னேரம் போயக்குள்ள ஒரு சபம், அல்லது ஒரு தாட், ஒரு வசனம். இப்ப இதெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு இது பிரசங்கம் மனத்தியல கணக்கெடுத்து செய்ய இயலாது. ஆனா அந்த கிறிஸ்தவ சூழமைவும் சூழலும் உருவாக்கி கொடுக்கப்படுது அவர்கள் மெய்க்கடவுள் யார் என்று அறிஞ்சு கொள்றதுக்கு. அதை விட்டு போட்டு நான் போட்ட அக்ரிமெண்ட் படி செய்கிறேன்னா கத்தோட என்னோட போட்ட அக்ரிமெண்ட் நீ செய்கிற இல்லை ஒழுங்கா. உடன்படிக்கைய உடைச்சவன் நல்லா இருப்பானோ? கத்தரோட உண்ட உடன்படிக்கை என்ன? கத்த சொன்னார், என்னோட இருக்கிற உடன்படிக்கை நான் உங்களை ரட்சிச்சதை என்ற மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு. நீங்கள் இந்த பூமியில என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் விருட்சங்களா தான் நான் உங்களை வச்சிருக்கேன். அதுல கத்தர் யாருன்றதை சொல்லி கொடுக்காம ஏன் பிள்ளைகளை ஆண்டவங்களுக்கு தந்தார்? நாம் அதையும் பார்த்து நாங்கள் பிள்ளைகள் வளர்த்து தாழ்ந்தன்னு அவர்களுக்கு தந்திருக்காது. எனக்கு கண்டு பெற்ற எந்த பிள்ளைகள் கத்தர் அதை தந்த பிள்ளைகளாத்தான் கிளைம் பண்ணற. அத எங்கட வீட்டுல எங்களுடைய எஜமான்கள எங்கட நிறுவனத்துல வேலை அல்லது எங்களுக்கு கீழே வேலை செய்யற ஆட்களுக்குள்ள நாங்கள் அத அவருடைய ரட்சிப்புக்கான கரிசனைய நாம ஏதோ ஒரு விதத்தில் நாம காட்ட முற்படாட்டி, அத இன்ஃபுளுன்ஸ் பண்ணாட்டி, அந்த செல்வாக்க செலுத்தாட்டி, சிலவர்கள் அதை மனமாற்றம் என்று இவர்கள் அழைக்கலாம். எங்களுக்கு அதனால ஒரு பயம் இல்லை, அதால வெக்கமும் இல்லை. ஏண்டா ஒரே உண்மையான மதத்தை நோக்கிதான் நாங்கள் நடக்கிறோம். மிச்சம் எல்லாம் பொய்யல் இல்ல புரண்டு கொண்டிருக்கிறோம். அந்த சனத்துக்கு ஏதோ வெளிச்சம் என்று காட்டி கொண்டிருக்கிறோம். போலிகள்ல இருந்து மெய் மதத்துக்கு நாங்கள் மாத்துறோம். நரகத்திலே வந்து பரலோகத்துக்கு ஆட்கள் டிரான்ஸ்பர் பண்ணுறோம். நீ அதை மதமாற்றம் என்றாலும் அது அப்படித்தான். ஏண்டா இந்த பூமியில ஒரே ஒரு மதம் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் போலி மதங்கள். உண்டது பொய். அதனால சரியானது நான் சொல்றேன். அப்ப அந்த துணிவு, அந்த வைராக்கியம், அந்த தில் நமக்குள்ள இருக்கணும். நாம என்ன இவ்வளவு பொய் பொய்யா செய்து கொண்டிருக்கிறோம், என்ன விடுறது? உண்ட வேலையை பொய் பொய்யா செய்ய விடுவியோ? இல்ல. அதே மாதிரி அந்த வேலையும் ஆளையும் படைச்ச கடவுளுக்கு முன்னால பொய் பொய்யா நடந்து கொண்டு இருக்குது. ஆனா உனக்கு கீழே இன்னும் அதிகாரம் இருக்குது, அதை நீ விடுறேன்டா. அது என்ன அர்த்தம்? அதனோட கத்தவர் பிரேமத்துக்கு உனக்கு ஆக்கல, பிரேமத்துக்கு உனக்கு அது என்ன, நீ ஆளுற இந்த பூமிய. அதனால அலட்சியம் வேண்டாம். எங்களுக்கு கீழே வேலைக்காரரா வந்தா அது ஆளுவோம். அதனால எங்களுடைய வீடு கட்ட வாரியோ, எங்களோட வீடு கட்டையில கத்தற்ற கட்டளைக்கு நீ வீடு கட்டையிலாது. அதுல கத்தருடைய நல்ல வீடு கட்ட வேலைக்கு வரைகிறார். அப்ப இதெல்லாம் நாங்கள் ஒரு விதத்துல ஆக்கிற அவ மற்ற இடங்கள்ல டக்குன்னு கட்டி அதெல்லாம் சேர்ந்து செய்யறோம். எங்களுக்கு கத்தர நல்ல பக்கம் பெறக்கூடாது, வேலை நடக்கக்கூடாது. அப்ப அது எங்களுக்கு அவங்க வேற அது உங்களோட பிரச்சனை, நீங்களே பார்த்துக்கணும். எங்களோட அக்ரிமெண்ட். அப்ப என்ன செய்யறோம்? நாங்கள் எங்களுக்கு கீழே வேலைக்காரரா வர்றையாட்களை நாங்கள் ஆளுறோம். கத்தருக்கு பிரியமாக அது நல்லதுதான். அது கிழமையில் ஒரு நாளாக ஒரு லீவ் எடுக்கத்தான் வேணும். முழங்குதில்லை, அதுதான் செய்யும்.
அயால சரியான கவனமா நாங்கள் எங்களுக்கு கீழே வேலை செய்ய வாரியாக்களை ஞாயிற்றுக்கிழமை வரையல, ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம். ஏண்டா அவங்களுடைய ஆத்மாவுக்கு ஏன் நாங்கள் செய்யறோம்னா பைபிள் அது 4வது கட்டளை, அதை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஒரு நாள் லீவ் எடுக்கிறது நல்லதான் என்றது இல்லை. அது என்ன நன்மை? அது கடவுள் மனுஷனுக்கு 6 நாளை படைச்சு ஒரு நாள் லீவ் எடுத்து தன்னோட இருக்க சொல்லிக்கிறோம். அதனால நாங்கள் சேர்ச்சதுல நாங்கள் இருக்கோம், நீங்களும் அந்த கடவுளை அறிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லிட்டு அப்ப ஒரு அளவுக்கு அந்த செய்தியை நாங்கள் வாய்முடன் சொல்லி போட்டு போறோம் அவங்களுடைய ஆத்மாவுக்கு விளங்குறது. இப்படி எங்களால முடியுமான விதத்துல எங்கள அதிகாரத்துக்கு உட்படுகிற வேலைக்காரருக்கு நாங்கள் அவர்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக கவலைப்படுறோம், அக்கறைப்படுறோம். அதுல அலட்சியம் காட்டேல. அதுல கத்தரங்களை பொறுப்பு கூறவே கேட்பார் கணக்கு. ஏன்னா உனக்குள்ள எவ்வளவு பேரை தந்த என்ன பற்றி ஒரு வார்த்தைங்கிறத கேள, என்னண்டு அவங்களை ஆண்ட நீ என்னத்துக்கு இந்த பூமியில நான் உன்னை தலையா வச்சு உனக்குள்ள கொஞ்சம் வாளுகளையும் வச்சேன், என்ன செய்த நீ அவங்களோட நியாயத்திற்ப நாள்ல மட்டுமில்ல இந்த பூமியில கத்துறதுக்கு சரி கட்டி போட்டுறார் நமக்கு. அதனால கத்தருக்கு முன்பாக நாமல் அவரோடு இருக்கிற ஒப்பந்தத்தில் உண்மையா இருப்போம். அதனூடாக கத்தர் எங்களையும் எங்கள் வீட்டார் அனைவரையும் அது வேலைக்கார அவர்களையும் தேவன் ரட்சிப்புக்கிற விதத்தில் நடத்தார். ஆகையால இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமே கிறிஸ்து ஆமே தொடர்ச்சியாய் எங்களை தம்முடைய வசனத்திலேயும் ஞானத்திலேயும் எங்களை நடத்துவாராக. ஆமென் ஆமென்.